எங்க அப்பத்தாலாம் 8 குழந்தை வச்சிருந்துச்சு. அது என்ன பேரண்டிங் வந்துச்சு? இப்போ எல்லாரும் நல்லா இல்லையா? அப்பத்தா கிட்ட டைம் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. 8 குழந்தைய பார்க்கறதுக்கான அந்த கேரு, அந்த லவ், அஃபெக்ஷன் 8 குழந்தைங்க மேலேயுமே இருந்திருக்கலாம். ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு வார்த்தை வந்து தன்னோட சக ஆட்கள் கூட பேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தைன்னா, நான் அவனை வந்து கழுத்தறுத்து பக்கத்தில் இருக்க குளத்துல நான் போட்டுருவேன் இப்படின்னு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை பேசுது. டாக்ஸிக்கான டேடோ மாமா யாரோ அவங்க பக்கம் தான் போகணும்னு அது நிற்கும். ஏன்னா அவங்க மிரட்டுவாங்க. நாளைக்கு அது மூலமா கான்சிக்வன்சஸை யார் தயார் பண்றது? டேடி நீங்க சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த வார்த்தைகள்லாம் இவ்வளவு டாக்ஸிக்கா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து தொலை சனியனு பைபிள் எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு நீ வந்து நரகத்துக்கு தான் போக போற, இதுல எழுதி இருக்குன்னு சொல்றது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வளர்ந்து வந்த வாழ்க்கை முறைங்கிறது தப்புன்னு அந்த குழந்தைக்கு நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டனால தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன்டா, நீயும் கஷ்டப்படு, சரியான விஷயத்தை கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லி வளர்த்துருக்கலாம்ல. ஐயோ நம்ம வந்து சாதிக்கலை, நம்மள மாதிரியே நம்ம குழந்தை சாதிக்காமல் போயிருமோன்ட்டு இந்த சோசியல் இன்செக்யூரிட்டினால ப்ரெஷர்னால இவங்களை எப்போ பார்த்தாலும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வணக்கம் நகரம் வாய்ஸ் நேர்களே. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே நல்ல அம்மா அப்பா கிடைச்சிருப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். சில அம்மா அப்பாக்கள் இருப்பாங்க, அவங்க உண்மையிலே நல்ல அம்மா அப்பாவா அப்படின்ற சந்தேகமும் நமக்கு வரும். ஸோ டாக்ஸிக் பேரண்டிங் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அது குறித்து நம்முடன் பேசுவதற்காக சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸோ டாக்ஸிக் பேரண்டிங் எல்லாருக்குமே அம்மா அப்பான்னா பிடிக்கும். ஆனால் சில அம்மா அப்பாக்கள் இந்த விதிமுறைக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த குழந்தைங்களை வச்சு கேம் ப்ளே பண்ணுவாங்க. அது அந்த வளர்ப்பு முறையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டாக்ஸிக் பேரண்டிங்னா பேசிக்காக இதெல்லாம் டாக்ஸிக் பேரண்டிங் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லலாம்னா எதெல்லாம் வரும் சார்? இந்த பேரண்டிங் வித் நோ எம்பத்தி, அதாவது ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ப்ராபப்ளி. ஏன்னா எந்த ஒரு பேரண்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது, ஒரு சைல்டு அப்படிங்கிறவங்க வல்னரபிள் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து வளர்ற வரைக்கும் ரொம்ப ரொம்ப வீக்காக இருப்பாங்க அவங்க. அப்படிங்கும்போது ப்ராபப்ளி அவங்க பேரண்ட்ஸை மட்டும் தான் நம்புவாங்க, பேரண்ட்ஸை மட்டும் தான் சார்ந்திருப்பாங்க. அப்படி சார்ந்திருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, மீன்ஸ் எமோஷ்னலி அவங்களுக்கு என்ன தேவை அதையும் புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியதுங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸோடைய கடமை. பட் அந்த மாதிரி எம்பத்தி இல்லாத, அந்த எமோஷன்ஸை புரிஞ்சிக்காமல் அதை நெக்லேட் பண்ணுற, இல்லை அதை பற்றி புரிஞ்சிக்கிறதுக்கு அதை விரும்பாத அந்த மாதிரியான ஆட்கள் இருக்கும்போது தான் அதைத்தான் வந்து நம்ம வந்து டாக்ஸிக் பேரண்டிங்கிறத ரொம்ப சிம்பிளாக சொல்லிட முடியும். இப்போ எம்பத்தி இல்லாத அப்படின்ற வார்த்தைக்கு இப்போ எக்ஸாக்டா தமிழ்ல சொல்ல போனா அது என்ன மாதிரி எமோஷன்? மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது இல்லாத, புரிஞ்சுக்காம. ஆமா, புரிஞ்சுக்காம இருக்கிறது. குழந்தைங்க அவங்க கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு இது பாதிக்கும், அந்த எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டாவே வந்து எல்லா எமோஷன்ஸையும் காட்டுறோம். இது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டாக்ஸிக் பேரண்டிங் வந்து வெளிப்படுத்துறாங்க? ரெண்டு பேரண்ட்ல இவங்க எல்லாருமே வந்து ப்ராபப்ளி வந்து அதீதமான கஷ்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில வந்து எதிர்கொள்ளும் போது, ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு டேட் இருக்காரு, அவர் பயங்கரமான ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. ப்ராபப்ளி அவங்க மார்னிங் 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 10-11 மணிக்கு தான் வந்தாகணும். அப்படி தான் அவங்களுடைய ஃபினான்ஷியலை சமாளிக்க முடியும்னு இருக்கு. அதே மாதிரி அதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லேயே தான் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. விச் மீன்ஸ் அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த ஒரு சின்ன குறுகிய அந்த வட்டத்துக்குள்ளே வந்து அந்த சின்ன ஒரு ஃபினான்ஷியல் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய நீட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மருமகளுக்கும் வந்து மாமனாருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள். இல்லை இந்த மாமியார் மாமனார் 2 பேர் வந்து இவங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடணும், பாலிடிக்ஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சிங்கிள் மைண்டடாக அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இவங்களுக்கு சைல்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுது. ப்ராபபிளி சில சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சாலும் கூட அந்த சைல்டுக்குலாம் பொறுத்த வரைக்கும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30-40% ஆட்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ADHD இருக்குது, அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய, ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் சொல்லக்கூடிய இது இருக்கு. அதாவது ப்ராபப்ளி அது வந்து ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னா அட்டென்ஷன் டெஃபிஷியன்சி இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் அவங்களால உட்கார முடியாது. குழந்தைகளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்க பார்த்தோன்னா ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, பயங்கரமாக வந்து இது பண்ணுவாங்க, அவங்களால எந்த ஒரு இடத்துலையுமே அட்டென்ஷன் வந்து இது பண்ண முடியாது. இதை ஒரே வாரத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவங்க அந்த சிம்டம்ஸே நெக்லேட் பண்ணுற மாதிரி, என் பையன் கொஞ்சம் சேட்டை பிடிச்சவன்ப்பா அவ்வளோதான். ஏன்னா அதில் ஐ டோன்ட் வாண்ட் அ ஃபோக்கஸ். என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா இந்த பிரச்சனையிலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதுலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ தட் இந்த பேரண்டிங் அப்படிங்கிறது டாக்ஸிக்காக மாறுது. ஈவன் நல்லவங்க கூட, நல்ல பேரண்ட்ஸ் கூட ஒரு காலத்தில் ட்ரீம் வந்திருக்கும், அவங்களுக்கு ட்ரீமாகவே இருந்திருக்கும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணுங்கிறது. அவங்க கூட ஒரு டாக்ஸிக் பேரண்ட்ஸாக மாறுறதுக்கு காரணங்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய பிரச்சனைகளும் அவங்க வந்து இந்த சிம்டம்ஸை வந்து நெக்லேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது.
இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஏடிஹெச்டி இருக்க ஒரு பையன வந்து சேட்டை புடிச்ச பையன் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையில முடிச்சுருவாங்க அப்படின்னு. இந்த மாரி சில வார்த்தைகள்லாம் வந்து குழந்தைங்கள வந்து பாதிக்கும். ஆனா, அது எதுவுமே தெரியாம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேரண்ட்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இந்த வார்த்தைகள்லாம் குழந்தைகிட்ட தவிர்த்துறணும். இதெல்லாம் ஒரு டாக்ஸிக்கான பேரண்டிங் ஸ்டைல் அப்படின்னா, எந்த மாரியான வார்த்தைகள்லாம் தவிர்த்துறணும்? ஆக்சுவலி இது நிறைய விதமான இடங்கள்ல வந்து இன்ஸ்டியூட்ல ஒரு கம்ப்ளைண்ட்டாவே ரைஸ் ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கேஸ் கூட நாங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து பிரின்சிபால் வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க. உங்களுடைய குழந்தை வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை வந்து பேசுது. அது ரொம்ப 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 டாக்ஸிக்கான ஒரு வார்த்தை வந்து தன்னோட சக ஆட்கள் கூட பேசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தைன்னா, நான் அவன வந்து கழுத்தறுத்து பக்கத்துல இருக்க குளத்துல நான் போட்டுருவேன் உன்ன. இப்படின்னு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை பேசுது. அது இந்த வீட்ல அவங்க பேசுனத ஆமா. கேட்டுட்டு போயிட்டு. இந்த வார்த்தைக்கான அர்த்தம்ங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா, எந்த சிச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணணுங்கிறது தெரியும். இத எங்கேருந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அம்மாட்ட இருந்தோ, அப்பா கிட்ட இருந்தோ தான் அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். இது எல்லாத்தையும் டைரக்ட்டா அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க. இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது, இத பார்க்கறதுனால 2 பேருமே சண்டை போட்டு 2 பேரும் ஒரு ஒரு ரூம்ல போய் அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. இல்ல இவரு வந்து பைக் எடுத்துட்டு வெளில போயிடுறாரு. இவரு அவருடைய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அம்மா வந்து அவங்களுடைய உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, இவங்க எங்க இருக்கிறாங்க? வல்னரபிளா இருக்கிறாங்க. ப்ராபப்ளி அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருப்பாங்க. இன்செக்யூரா இருக்கும்போது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம, அப்பாவோடையோ, அம்மாவோட ஏதாவது ஒரு பேடான ஒரு மாடல எடுத்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஒருவேளை இவங்களுடைய மாடல் கிடைக்கலன்னா, வெளியில இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேடான மாடல் எடுத்து அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள். ஒருவேளை அது வந்து அவங்க வீட்டுக்கு கீழ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கீழ இருக்கிற ஒரு இளநீ வெட்டுறவர் சொன்ன ஒரு கதையா கூட இருக்கலாம். அந்த ஒரு வேர்டா இருக்கலாம். பட் ஏன் வந்து அத எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஆப்போசிட் இருக்கவங்கள டிஃபெண்ட் பண்ணணும். அவங்கள வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணணும் அப்படின்னு அந்த குழந்தை ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைங்கிறது நினைக்குது. அந்த அளவுக்கு அந்த குழந்தை வந்து இன்செக்யூர்டா இருக்கு. அந்த குழந்தையோட டாலரன்ஸ்ங்கிறது அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. ஒரு சின்ன விஷயம். அப்போ ஆப்போசிட்ல இருக்க குழந்தை என்ன சொல்லியிருக்க போகுது? ஒரு பென்சில் நான் குடுக்க மாட்டேன். இல்ல உன்ன நான் வந்து மிஸ்ட்ட சொல்லிடுவேன். இப்படின்னா சொல்லியிருக்க போகுது அந்த குழந்தை. அதுக்கு இவங்களோட ரீப்ளை. ஓகே. அப்ப அந்த அளவுக்கு அந்த டாலரன்ஸ்ங்கிறது இல்லாத அளவுக்கு இருக்கு. ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ப்ராபப்ளி பேரண்டிங்ல யூஸ் பண்ணப்படுது. இப்ப ஜென்ரலா இப்ப உங்களுக்கு நெறைய கேஸஸ் வரும்ல. ஜென்ரலா இந்த வார்த்தைகள்லாம் இவ்ளோ டாக்ஸிக்கா பேசுறாங்க அப்படின்ற மாரி ஃப்ரீக்வென்ட்டான வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? செத்து தொல, ஓகே. சனியனு, ஆஹா. பைபிள் எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சு நீ வந்து நரகத்துக்கு தான் போற. இதுல எழுதியிருக்குன்னு சொல்றது. டார்கெட் பண்றது அந்த குழந்தைய. ம்ஹ்ம். 2 குழந்தைகள் இருக்குன்னா, அந்த ஒரு குழந்தைய மட்டும் டார்கெட் பண்ணி அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த டாக்ஸிக் பேரண்ட்டையே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா, அந்த குழந்தை வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தன்னோட இது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிக்கல. இந்த பொண்ணு வந்து அந்த ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுது. அப்ப இந்த பொண்ண வந்து டார்கெட் பண்றது. இப்படியே டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான வார்த்தைகள வந்து பேசுறது. ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டடா வந்து இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, நீ நரகத்துக்கு போவ. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அத வந்து பேசுறது. அத வச்சு அந்த குழந்தைய வந்து கண்ட்ரோல் பண்றது. சில குழந்தையெல்லாம் வந்து சத்தியம் பண்ணு நீ. நீ வந்து அந்த பொண்ண வந்து அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு, சூடத்துல சத்தியம் பண்ண சொல்லியிருக்காங்க. சூடத்துல இல்லாம எஸ். குழந்தையவா? குழந்தைய. ஆஹா. எந்த அளவுக்கான அக்ரெசிவான பேரண்டிங் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. இப்ப இத எங்க போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? இப்ப யுஎஸ் இந்த மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதோட மெச்சூரிட்டி லெவல் வேற. அவங்க உடனே வந்து கால் பண்ண போறாங்க. உடனே போலீஸ் வந்திருப்பாங்க. இதெல்லாம் எங்க நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? எந்த குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணும்? யாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவா? இதுக்கு இருக்கு. நம்மளோட இத பொறுத்தவரைக்கும் சைல்டு கேர் யூனிட்ங்கிறது இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸா செயல்படுது. அதுக்குன்னு சைல்டு புரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு. எல்லாமே இருக்கு. பட் அத யார் அட்ரஸ் பண்றது? யார் போய் அத போய் இது பண்றது? அப்படிங்கிறத பார்க்கும்போது அது ஒரு பெரிய குழப்பம். இந்த மாதிரியான நிறைய விதமான கேஸஸ் அப்படிங்க வந்துகிட்டு இருக்கு. ப்ராபப்ளி இது ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது அந்த பேரண்ட்ஸ் அத டிஃபெண்ட் பண்றாங்க. இது சரிதானேன்னு சொல்றாங்க. இது எங்க ட்ரெடிஷன். இது நானும் அதான் கேட்க வந்தேன். ஏன்னா, இப்படிதான். ஏதாவது இந்த மாரி ஏன் அடிக்கிறேன்னு கேட்டோம்னா கூட, ஆ எங்க பிள்ளைய நாங்க அடிக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அடிக்காம அந்த புள்ள ஒழுங்கா வளருமா? அப்படிதானே Yes. கேட்கறாங்க. கண்டிஷன் பண்ணாம அந்த புள்ள எப்படி ஒழுங்கா வளரும் அப்படின்னு கேட்கறாங்க. அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அக்செப்டபிள்? இது எந்த எக்ஸ்ட்ரீமே இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம்ங்கிற அளவுக்கு வைக்கக்கூடாது மேம். இது டோட்டலி நாட் அக்செப்டபிள். ஓகே. நீங்க அடிக்கவே கூடாது. அடிக்கிறது என்ன எதை காட்டுதுன்னா, உங்களோட இயலாமையை காட்டுது. அந்த குழந்தையோட உணர்வுகள உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியல. இப்போ ஒரு குழந்தை ஹைப்பர் ஆக்டிவா இருக்கு. ADHDல இருக்கு. இப்போ அடிச்சா அது கண்ட்ரோல் ஆயிடுமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்வுகள் அப்படியே தானே இருக்கு. நீங்க அதை என்ன பண்றீங்க? அடிக்கிறது மூலமா அந்த உணர்வுகளை ஸ்டாப் கட்டுப்படுத்துறீங்க. பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். ஸ்டாப் அந்த பண்றீங்க. சிச்சுவேஷனுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டாப் பண்றீங்க. அப்ப அது எங்க இருக்கு? ம். அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி எங்க போய் அது வெடிக்கும்? அந்த ப்ரெஷர் எல்லாமே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ, தன்னுடைய ஈவன் சிப்ளிங் கூடயோ காட்டுற மாதிரி தானே அது வருது. அது என்ன பண்ணிக்கும்? இந்த ப்ரெஷர்னால அந்த குழந்தை என்ன பண்ண கத்துக்கும்னா, அம்மா அப்பாவுக்கு தெரியாம அதை பண்றது எப்படிங்கிறத கத்துக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? உங்களோட இயலாமையினால வந்து அந்த இடத்துல எனக்கு ப்ரெஷர் இல்லாம இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக நீங்க ஸ்டாப் பண்றீங்க. இப்போ இதே ADHD குழந்தைய வந்து ஒரு தெரப்பி ஓரியன்டா விஷயங்களை கூட்டு போயிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பேரண்டிங் கொடுப்போங்கிற விஷயங்களை நாங்க சொல்லுவோம். ப்ராபப்ளி அதை டைக்னாஸ் பண்ணி சொல்லும்போது, ப்ராபப்ளி அந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யும்போது, ஈஸியா அந்த குழந்தைய உங்களால ஈஸியா கண்ட்ரோல் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல கன்சோல் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல.
அந்த எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த எமோஷன்ஸ் வந்து அந்த அந்த குழந்தைக்கு அந்த எமோஷன் வரனால தானே அந்த மாதிரி ஹைப்பராக பண்ணுது. அப்போ அந்த எமோஷனுக்கு என்ன தேவையோ, சரியான விஷயம் என்ன தேவை, அதை கொடுங்க. இல்ல இப்ப சில குழந்தைங்க எல்லாம் பண்ணுவோம், திருவிழா கடைக்கு போச்சு அப்படின்னா அங்க ரோட்ல உட்காந்துட்டு அழுவும். அதை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப அது வேற என்ன பண்ண முடியும்? அவங்க பேரண்ட்ன்றவங்க 2 தட்டி தட்டி வாயை மூடிட்டு வா அப்படிதானே கூட்டிட்டு வர முடியும். இப்ப அடிக்காமலே எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும்? வேற வெரி ரைட். இது எங்க இருந்து வருது? இவங்க ஒரு வீட்டுல இந்த குழந்தைக்கு மாதிரி அடம் பிடிச்சு நான் வீட்டில் உட்காந்து அழுதா, நான் வந்து உட்காந்து அழுதா எனக்கு கிடைக்குங்கிற ஒரு லெசனை வந்து அந்த குழந்தை எங்க இருந்து கத்துக்குது? உங்கள்கிட்ட தான் கத்துக்குது. விச் மீன்ஸ் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்த உடனே அந்த நேரத்தில் தேவைப்படுற நேரத்தில் அந்த குழந்தை கேட்குதோ கேட்கலையோ போய் நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. அந்த குழந்தைக்கு தேவையில்லாத விஷயத்த எவ்வளவு அடம் பிடிச்சாலும் வாங்கி தராதீங்க. முடிஞ்சது. மேடம் இது இங்கிருந்தே நீங்கள் பழகணும். ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது, எனக்கு வழி தெரியல, அடிக்கிறேன். அப்போ அந்த அடிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை நீங்கள் தான் கிரியேட் பண்ணுறீங்க. இது அந்த குழந்தை ஒன்று கிரியேட் பண்ணலையே, ஆனால் நீங்கள் குழந்தை மேலே பழிய தூக்கி போட்டுறீங்க. இதுதான் ஒரு டாக்ஸிக்கான பேரண்டிங். இது நடந்துகிட்டு தான் இருக்கு. இது ரொம்ப கேஷுவலாக நடந்துகிட்டு இருக்கு. This is how we need to understand. இப்ப அடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சும்மா ஜெனரலாவே சொல்லுவாங்கல்ல, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க அப்படின்றது. இப்ப அதுவும் டாக்ஸிக் பேரண்டிங். அது ஓவர் பேரண்டிங் தான் உங்களுக்கு. நீங்க செல்லம் கொடுத்து கெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானதுங்கிறது, என்னோட குழந்தைய வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி வளர்த்தா எங்க வந்து என்னோட குழந்தை வந்து இந்த மாதிரி தான் ஓவர் கண்ட்ரோல் பண்ணா என்னோட குழந்தை வந்து இதாயிருமோ. எனக்கு பயங்கரமா நான் கண்ட்ரோல்டான என்வாயர்மெண்ட்ல வளர்ந்துருந்துருக்கேன். நான் வந்து சந்தோஷம் அனுபவிக்கல. ஸோ தட் அந்த குழந்தைக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃப்ரீடத்தை கொடுக்குறேங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களா ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவங்களா ஒரு செய்ய ஆரம்பிச்சிடுறது. அது நார்மலா இருக்கும் தானே சார். ஏன்னா கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றப்போ அவங்க நினைப்பாங்கல்ல, நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு எல்லா விஷயத்திலயும் பண்ணுவாங்க. திங்ஸ் எல்லாம் கூட கடன் வாங்கி நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் கூட வாங்கி கொடுப்பாங்க. அது திட்ட கூட மாட்டாங்க. அவ்வளவு மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த குழந்தை அதுக்கேற்ற மாதிரி வளருமானா அது கொஸ்டின் மார்க் தான். அப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க வளர்ந்து வந்த வாழ்க்கை முறைங்கிறது தப்புன்னு அந்த குழந்தைக்கு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நீங்க கஷ்டப்பட்டனாலதான் நான் இவ்வளவு தூரம் இருக்கேன்டா, நீயும் கஷ்டப்படு, சரியான விஷயத்துக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்லி வளர்த்துருக்கலாம்ல. அண்ட் உங்களால எவ்வளவு தூரம் அதை தடுத்துட முடியும்? உங்க குழந்தைய கஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி உங்களால கொடுத்துட முடியும்? இந்த சொசைட்டில உங்களால கொடுத்துட முடியுமா? நோயில இருந்து அந்த குழந்தைய வந்து நீங்க காப்பாத்திட முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு குழந்தைய வந்து எல்லா நேரங்களையும் நீங்க காப்பாத்திட முடியும். விச் மீன்ஸ் அவங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறம் இல்ல, இந்த மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. இப்ப அந்த குழந்தை எக்ஸாம் எழுத போகுது, யார் எக்ஸாம் எழுதுவா? அதுல வந்து மார்க் எடுத்துட்டா எல்லாரும் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க, மார்க் கம்மியா எடுத்துட்டா எல்லாரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அங்க நீங்க எங்க போய் நீங்க காப்பாத்துவீங்க அவங்கள? நீங்க குழந்தைய வந்து ஒரு மனுஷனா நீங்க உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய பொறுப்பு. நீங்க எஜமானா உருவாக்குனீங்கன்னா அது அடிமைகளை தேடி போகும். இங்க அடிமைகள் யாரும் இல்லை, கிடைக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அதுவே ஒரு இடத்துல அடிமையாகும். ஏன்னா நான் எஜமானா இருந்தா எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்படிங்கும்போது இந்த சொசைட்டில இருந்து ஐசோலேட் பண்ணப்படும் அந்த குழந்தை. அந்த குழந்தையோட ஃபியூச்சருங்கிறது அப்படித்தானே மாறப்போகுது. தட்ஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த செத்துப்போ அந்த மாதிரிலாம் குழந்தைங்கள சொல்லிடுவாங்க. சில குழந்தைங்களாம் இப்போ பேரண்ட்ஸ்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா தனியாக இருக்க பிள்ளைங்களாம் நிறைய பிள்ளைங்க இருக்குது. இந்த படத்துல எல்லாம் கூட எதை சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்கள் அம்மா பூரி சுடுறாங்க அதனால நான் நாளைக்கு சாகலான்னு இருக்கேன் அப்படின்னு. இது வந்து ஒரு ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த மனநிலை அந்த குழந்தைங்களுக்குள்ள வருமா? அந்த மாதிரிலாம் செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்களா குழந்தைங்க? யோசிப்பாங்கிறத விட அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. சூசைட் அட்டம் பண்ணுவாங்க அவங்க. ஒரு இதே மாதிரி தான் 3 to 4 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய வேலை என்னென்னா, வழக்கமாக வந்து நம்ம அந்த சங்கம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம சங்கத்தில் அந்த குரூப்பில் இருக்கவங்களாம் என்ன செய்யணும்னா, அவங்க தன்னுடைய அந்த கேம்பஸ் ஏதாவது ஒரு பென்சில் எடுத்து தன்னுடைய கையில் கீறிக்கணும். கீறி அதில் ரத்தம் வரணும். ரத்தம் வரதை ஃபோட்டோ எடுத்து நீ வந்து இந்த குரூப்பில் போடணும். இதுதான் உன்னுடைய டியூட்டி, டெய்லி டியூட்டி உனக்கு. சார் இடையில ஏதோ ஒரு கேம் ஒன்று, ஷார்க் கேம்னு ஏதோ ஒன்று விளையாண்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. ப்ளூ வேல் கேம் மாதிரியான விஷயம். சரி, ப்ளூ வேல் ஷார்க். இதில் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நார்மலாக ஒரு இடத்துல இருந்து கமெண்ட்ஸ் வருது. அந்த கமெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. எப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண தோணுது? இது குழந்தைங்க பண்ணுறாங்களா இந்த மாதிரி? இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குரூப் வச்சுக்கிட்டு இதை எல்லாரும் ஆப்ரேட் பண்றது பெரிய ஆட்கள் கிடையாது. இது யாருமே ஆப்ரேட் பண்றது இல்லை. அங்க அந்த குழந்தைங்க கூட இருக்கிறவங்க ஒருத்தவங்க ஆப்ரேட் பண்றாங்க. அதுல சிவியர் எமோஷனல் காம்ப்ளெக்ஸால பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணி அதை வந்து போடுது. இப்போ அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையும் ஒரு கில்ட் ட்ரீப் பண்ணுது. என்னால் இதை போட முடியுது, உங்களால் போட முடியல பாரு, உங்களோட எபிலிட்டி அவ்வளோதான், உங்களால் பெயினை தாங்கிக்க முடியல பாரு. இதெல்லாம் ஒரு குழந்தை பேசுமான்னா, குழந்தைங்க நம்மளோட இன்டெலிஜென்டான ஆட்கள். இல்லை, அந்த கையை கிழிச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்களா? எஸ், அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு அதே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது. இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ப்ராபபிளி அதே மாதிரி கையை கிழிச்சிட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி கேசஸை நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். கேசஸ் வருது? எஸ் வருது.
இது ஒரு டைமென்ஷன். இதே மாதிரி பல இடங்கள்ல தன்னை செல்ஃப் ஹார்ம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு போட்டோ எடுத்து அதை ஒரு ரெகக்னைசேஷனுக்காக மற்றவங்க எல்லாரும் என்னை ரெகக்னைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது. இதுவும் ஒரு வகையான அட்டென்ஷன் சீக்கிங். ஓகே, என்னை வந்து யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் சிம்பத்தியா ஏதாவது ஒன்று பண்ணேன்னா ப்ராபபிளி எல்லாரும் என்ன பார்ப்பாங்கல்ல, எல்லாரும் என்னை கேர் பண்ணுவாங்கல்ல. இப்ப இந்த இது கூட கேள்விப்பட்டிருக்கேன். இந்த உடம்பு சரியில்லாம அடிக்கடி இந்த குழந்தைங்களுக்கு போகுதுன்னா அது உடம்பு சரியில்லாம போனதான் அவங்க அம்மா வந்து பாத்துக்குதுன்ற மைண்ட் செட்லயே இது ஆகும்னா இம்யூன் சிஸ்டமே வீக் ஆகுது அப்படின்ற மாதிரியான ரிசர்ச்லாம் கூட நான் பார்த்தேன். ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அளவுக்கான கேரை வந்து அவங்க அம்மா வந்து கொடுப்பாங்க, அந்த நேரத்துல மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது அதை பாத்துக்கிறது ஓகே அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. இந்த குழந்தை ஒன்று சொன்னீங்கல்ல, ட்ரிகர் பண்ணது அடுத்தவங்களை, இங்க பாரு என்னால பண்ண முடியுது உன்னால பண்ண முடியல, இது வீட்லயே பேரண்ட்ஸே ட்ரிகர் பண்ணுவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். பாரு அந்த பையனை பாரு, அவன் எவ்வளவு வேகமா எல்லாம் பண்றான், நீ என்ன இப்படி இருக்க. மேபி இதனோட நேச்சர் இதுவா கூட இருக்கலாம். அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அந்த குழந்தையோட மனநிலையை எப்படி பாதிக்கும்? இதுல இன்னொரு விஷயம், அந்த கில்ட்ரி பண்றது காரணங்கிறது அந்த குழந்தைக்கு மத்தவங்க மேல கூடிய ஜெலஸ். ஓகே, அதே மாதிரி மற்ற குழந்தைங்க வந்து இந்த குழந்தை மட்டும் நல்லா படிக்குது, அப்ப இது என்னதான் செய்யலான்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டி. அப்போ இந்த குழந்தை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் ராங் டைரக்ட் பண்ணுது. விச் மீன்ஸ் நீ இந்த மாதிரி கிழிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்து பரீட்சையில வந்து நல்ல மார்க் வரும், நீங்க பண்ணலாம் அப்படின்னு. இது பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ ரொம்ப கிரேசியா இருந்தாலும் இதுதான் வந்து ஒரு குழந்தையோட எமோஷன்ஸ் நம்ம புரிஞ்சுக்காதனால இதெல்லாம் எங்கிருந்து நடக்குது. அந்த குழந்தைக்கு தேவையான அட்டென்ஷன்ங்கிறது அந்த குழந்தைகள அந்த பேரண்ட்ஸ்னால கொடுக்க முடியல. அது அங்க இருந்து தான் இது எல்லாமே நடக்குது. அந்த குழந்தை ஏதோ ஒரு இடத்துல ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்குன்னா யாரோ ஒருத்தனால அபியூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு. அபியூஸ்ன உடனே நம்ம என்ன யோசிச்சோம்னா செக்ஷுவல் அபியூஸ். செக்ஷுவல் அபியூஸை தாண்டி எமோஷனல் அபியூஸுங்கிறது ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கானது. செக்ஷுவல் அபியூஸ் எந்த அளவுக்கு ஒரு குழந்தையோட செல்ஃப் எஸ்டீமை பயங்கரமாக குறைக்குமோ, தன்னை பற்றி நினைக்கக்கூடிய தன்மானத்தை குறைச்சி அது பயங்கரமாக வந்து அதுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி ஏற்படுத்துமோ, அதே மாதிரியான ஒரு விஷயம் எமோஷனல் அபியூஸ்லையும் நடக்கும். எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை ஒரு அடிமை மாதிரி, இதை போய் எடுத்துருவா அதை போய் எடுத்துருவா, டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் கற்று தரேங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் அந்த குழந்தைகளை வந்து ஒரு ஃப்ரீ டைம்னு ஒரு விஷயத்தை கொடுக்காம முழுக்க ஏதாவது ஒரு கிளாஸை எப்போ பார்த்தாலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கிறது. விச் மீன்ஸ் இந்த பேரண்ட்ஸுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் இருக்கிற சோசியல் இன்செக்யூரிட்டி. ஐயோ நம்ம வந்து சாதிக்கலை, நம்மள மாதிரியே நம்ம குழந்தை சாதிக்காமல் போயிருமோன்ட்டு இந்த சோசியல் இன்செக்யூரிட்டினால ப்ரெஷர்னால இவங்கள எப்போ பார்த்தாலும் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏதோ நீ பெரிய காட்டில் போய் வேட்டையாட போகிற மாதிரி ஒரு குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணுறது. இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது? இப்போ இது மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் இதெல்லாம் கற்றுக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைக்கு தேவையான அந்த குழந்தைத்தனத்துக்கு தேவையான அட்டென்ஷன் அங்கே வந்து கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது அது என்ன பண்ணும், அது மற்றவங்க கிட்ட தான் போய் தேடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் தேடுது, பேரண்ட்ஸ் ரெகுலேட் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து இந்த குழந்தை எங்கே போய் தேடும், யார் பக்கத்தில் இருக்காங்க அவங்ககிட்ட போய் தேடும். யார் பக்கத்தில் அவைலபிளாக இருப்பாங்க, டாக்ஸிக் பர்சன் தான் அவைலபிளாக இருப்பாங்க, அங்கே தான் போய் மாட்டுறாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். இப்போ ஒரே வீட்டுக்குள்ள இப்போ அண்ணன் தம்பியோ இல்லை அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே சில பேரண்ட்ஸ் மேக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜென்ரலாவே சொல்லுவாங்க, இந்த ரெண்டாவது பையன் சம சுட்டி, ஃபர்ஸ்ட்ல இருக்குது ரொம்ப இதா இருக்குமா. அப்போ லாங் டேர்ம்ல பார்த்தோம்னா அந்த பையன் அப்படியே இருப்பான். இது ஒரு இம்பேலன்ஸ் அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த பேரண்டிங் ஸ்டைல் என்ன வகை? ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பேரண்டிங்கிற மாதிரி ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயத்த வந்து விரும்புறாங்க. ஆட்டோமேட்டிக் பேரண்டிங்னா என்னன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருவேன். ஓகே, நீங்க உங்களையே வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு அப்படியே மாடரேட் பண்ணி என்கிட்ட வந்து காட்டணும். விச் மீன்ஸ் அண்ணனை போய் நீ மாறணும், அண்ணனை போல மாறலைன்னா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு நான் ட்ரிகர் பண்ணி விட்டுறேன். இப்போ என்னை நீங்க கண்டுக்கவே மாட்டீங்க, அண்ணனையே பார்த்துட்டு இருப்பீங்க. நான் எஸ்கேப், நான் ப்ராபபிளி என்ன பண்ணிக்கலாம்னா நான் ரொம்ப ஈஸியாக வந்து மற்ற வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னோட வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இது ஒரு இர்ரெஸ்பான்சிபிள், ஒரு ஓரியன்டாக வரக்கூடியது. எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே ஒரு பெரிய அவாய்டன்ட் இருக்கு, அதை தான் காட்டுதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உண்மையிலே பேரண்ட்ஸுக்கு தான் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஸோ அப்படி சொல்லி விட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கிட்டே போகும். அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே வருவாங்க. பாருங்க இப்படி தான் போன தடவை அவன் 10th நல்ல மார்க் எடுத்தான், நான் வந்து இவனை பையன் 8th படிச்சுட்டு இருக்கான் இன்னொருத்தன், அவனை ட்ரிகர் பண்ணிவிட்டேன், இன்னைக்கு 8th படிக்கிறவனும் 10th அவன் நல்ல மார்க் எடுத்துட்டு வந்துட்டான்ல, அப்போ நான் வின் பண்ணிட்டேன்னு அர்த்தம்ல. நல்ல மார்க் எடுத்துட்டு நீங்கள் பேரண்டிங்கில் வின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தமா? அந்த குழந்தை சந்தோஷமாக குழந்தைத்தன்மையோட எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ஜோவியலாக பேசி அதோட சேர்ந்து நல்ல மார்க் எடுத்தால் தான் நீங்கள் பேரண்டிங்கில் வின் பண்ணிங்கன்னு அர்த்தம். பேரண்டிங்கிறது நம்ம சொல்கிற மாதிரி 1 day 2 day ப்ரோக்ராம் கிடையாது. அது ஒரு கன்சிஸ்டன்ஸான ப்ராசஸ். அந்த கன்சிஸ்டன்ஸான ப்ராசஸுக்கு ஃபுல் அட்டென்ஷன்ங்கிறது பேரண்ட் சைட்லேருந்து தேவைப்படுது. அந்த ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கலன்னா இந்த மாதிரி நிறைய விதமான காம்ப்ளெக்ஸ்ங்கிறது வரத்தான் செய்யும். இப்போ நம்ம இதெல்லாம் பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப நார்மலாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க,
எங்க அப்பத்தாலாம் 8 குழந்தை வச்சிருந்துச்சு, அது என்ன பேரண்டிங் பண்ணுச்சு, இப்ப எல்லாரும் நல்லா இல்லையா அப்படின்றவாங்கல்ல. அதுக்காக நான் கேக்குறேன். ஏன்னா நம்ம ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்றோம். வந்துடுவாங்க, தொட்டா குத்தோன்றீங்க, அடிச்சா குத்தோன்றீங்க, அப்ப என்னதான்டா பண்றது அப்படின்னு கேட்பாங்களா, அதுக்காக கேக்குறேன். இதுல இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இந்த அப்பத்தா வந்து 8 குழந்தை வச்சிருந்தேன், இது 8 குழந்தைக்கு நல்ல ஒரு பேரண்டிங் பண்ணி அந்த அப்பத்தா கூட்டு வந்துச்சா அப்படிங்கிறது. அப்பத்தா கிட்ட டைம் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது, 8 குழந்தைய பார்க்கறதுக்கான அந்த கேரு, அந்த லவ், அஃபெக்ஷன் 8 குழந்தைங்க மேலேயுமே இருந்திருக்கலாம். அதனால அந்த 8 குழந்தைங்க நான் நல்லா வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன்னே வச்சுக்கலாம், இதே மாதிரி தான் நான் எங்கள் அப்பத்தாவும் என்ன மாதிரியே தான் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வேலை இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இன்றைக்கி அந்த 8 பேர்த்தையும் இன்றைக்கி போய் பாருங்கள், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்காங்களா, அவங்க எந்த அளவுக்கு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிக்கிறாங்க. ப்ராபப்ளி இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் மாற்றுறவங்க எல்லாரும் இந்த மாதிரி சைல்டுஹுட்டை கிராஸ் பண்ணி வந்தவங்க தான். தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த மாதிரி டாக்ஸிக் பேரண்டிங்ல வளர்ற குழந்தைங்க ஃபியூச்சர்ல இப்போ ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலுமே அந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ், கான்ஃபிடன்ஸ் அது வர்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கும்ல. என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்க வளர்ந்த பிறகு? ஃபர்ஸ்ட் விஷயம் மேம், எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் வந்து முக்கியமாக வந்து இந்த சொசைட்டி என்ன சொல்லுதோ, இந்த இன்ஸ்டியூட் என்ன சொல்லுதோ, அதே மாதிரி என்னால் கோஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டிசைடுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க முன்னாடியே வந்துடுவாங்க. ஓகே, இன்டர்வியூவில் வந்து உட்காரும் போதே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க, இவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது, நம்ம ஒரு வழியை பார்த்து அது போய் இவங்களுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் தாஜா காட்டிக்கிட்டே அப்படியே வந்து நம்ம அந்த வேலையில் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள் தான் வரும். இது எதனால ஆக்சுவலா? ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டடான என்விரான்மெண்ட்ல வளர்ந்ததுனால இங்க இது என்னோட கிரவுண்ட், நான் ஃப்ரீயா இருப்பேன் அந்த மாதிரி மைண்ட் செட்ல. ஆமா, அங்க இருக்க அட்டென்ஷன் எனக்கு கிடைக்கல, இங்க நான் நிறைய அட்டென்ஷன் எடுத்துக்கிறேன். ரெண்டாவது விஷயம், என்னால செய்ய முடியாதுங்கிற அடமெண்ட்ல அவங்க இருப்பாங்க. விச் மீன்ஸ் அங்க வந்து எனக்கு முக்கியமா வந்து லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சு. அங்க எல்லாம் பயங்கர கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்ல வளர்ந்தனால. இந்த கண்ட்ரோல்டு என்வாயர்மெண்ட்டை எது அகைன் அண்ட் அகைன் இது பண்ணுதுன்னா, யூ ஆர் வல்னரபிள், ஒன்னால ஒன்று பார்த்துக்க முடியாது, அதனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணுறோம். தட்ஸ் ஹவ் இட் இஸ். இதே மாதிரி விஷயத்தில் இங்கே வராங்க, இங்கே நான் ரொம்ப வல்னரபிள், இங்கேயும் அதே மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, எல்லாரும் என்னை பார்த்துக்கணும், நான் எதுவும் பண்ண மாட்டேன். அண்ட் லோ செல்ஃப் எஸ்டீம் வரனால எந்த விஷயத்தையும் வந்து அவங்களால டேரெக்டாக, அவங்களோட எபிலிட்டி, அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. எந்த விஷயத்தையும் டேரெக்டாக ஃபார்முலாக எப்படி செய்யணுமோ அந்த விஷயத்தை அப்படி செஞ்சு அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது. இல்லை, எனக்கு நீங்கள் சொல்லும் பொழுது இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது நம்ம எடுத்துக்கலாமா ஒரு மாடல் ஃபார் டாக்ஸிக் பேரண்டிங் சொல்லிட்டு? இப்போ அந்த ஒரு டாக்ஸிக் பேரண்டிங் அது எப்படி இருக்கு பாருங்க, அது வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இது மாதிரி அப்பாலாம் எனக்கு கிடைச்சிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாழ்ந்து பாடுறா, அப்போ தானே அவனுக்கு தெரியும் நான் சொல்லுவேன். அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இப்போ அது மூலமா அகைன் அண்ட் அகைன் வந்து சந்தோஷ் சுப்ரமணியம், அந்த சுப்ரமணியம் என்ன செய்ய விரும்புறாரு அவர்? சந்தோஷம், நீ வல்னரபிள், நீ இந்த உலகத்துக்கு ஒத்து வராத ஆளு, நீ சரிப்பட மாட்ட, நான் சொல்றதை கேளு, அப்படியே நீ வந்து அப்படியே அலைன்ட் ஆகி போயிடலாம் அப்படிங்கிறத தான் வந்து இங்கே அவங்க சொல்ல விரும்புறாங்க. அப்போ அது மூலமா வளர்க்கப்படுறவங்க வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அவன் வந்து நல்லவன் தான் அவன், ஆனா அந்த பொண்ணை வந்து எப்படி டாக்ஸிக்காக வழி நடத்திருக்கான் பாருங்க. அந்த பொண்ணை அவனுக்கே தெரியாம அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு இதுக்குள்ள நீ இருக்கணும்னு அந்த பொண்ணை வற்புறுத்திருக்கான். அந்த பொண்ணு வெளியில போனதுக்கு அப்புறம் தான் இவன் அதை ரியலைஸ் பண்றான். நம்ம வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம செஞ்சிருக்கோம், நல்லவன் தான் அவன், எப்படி இதாக? தட்ஸ் ஹவ் இட் இஸ். அதெல்லாம் ஒரு கேஸா இருந்தாலுமே இந்த ஊர்ல எல்லாம் இப்ப நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஹஸ்பண்ட்லாம் ஃபாரின்ல இருப்பாங்க, அந்த ஒருத்தவங்க தான் அங்க இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஊர்ல இருந்து வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஷாக்கா இருக்கும், இந்த பையன் என்ன இப்படியே அவங்க அம்மா பண்ற மாதிரி அந்த அரகண்டான பிஹேவியர், இந்த பல்ல கடிக்கிறது, அவங்க அம்மா கடிச்சாங்கன்னா இந்த பசங்க அப்படியே கடிப்பாங்க, அவங்க அம்மாவும் அதே மாதிரி இந்த குழந்தைங்களை வச்சு பிளே பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிராமப்புறங்கள்ல நிறைய நடக்குது. அவங்களுக்குலாம் இதுதான் டாக்ஸிக் பேரண்டிங்னு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா நிறைய? ஆக்சுவலா இதுல உடனே கிராமப்புறங்கள்னு வந்துடாதீங்க, எல்லா இடத்துலயும் நடக்குதா? ஆமா, நகரப்புறங்கள்ல நிறைய நடக்குது. ப்ராபப்ளி அது ரொம்ப டிஃபென்சிவா இருக்கிறாங்க நகரத்துல இருக்கவங்க எல்லாம், கிராமத்துல இருக்கவங்க இது எல்லாம் தெரிஞ்சிருது அப்படிங்கிறனால ப்ராபப்ளி அது நிறைய நடக்குது. அதுக்கான காரணம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அஃபெக்ட் ஆஃப் சிங்கிள் பேரண்டிங். ஓகே, நீங்க சிங்கிள் பேரண்டிங் பண்றதுங்கிறது எந்த விதமான தவறும் இல்லை, ப்ராபப்ளி அது யார் பண்றாங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி அவங்க வந்து இப்போ நீங்க ஃபாரின்னு சொல்லும் போது அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து அன்ரிசால்வ்டா இருக்கும். விச் மீன்ஸ் இவங்க லோன்லினஸாக இருப்பாங்க. இந்த லோன்லினஸாக இருக்கிறனால இவங்களுக்கு பொசசிவ்னஸ் அதிகமாகும். பொசசிவ்னஸ் அதிகமாகனா சந்தேகம் அதிகமாகும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ எப்போ பார்க்க வர்ற, என்ன பண்ண போகிற, அப்படி இப்படிங்கிற மாதிரி பல விதமான விஷயங்கள் வரும். இந்த சண்டை எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற டாக்ஸிக்கான ஆட்கள்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. விச் மீன்ஸ் அந்த அம்மாவோட இன்னொரு அம்மாவாக இருக்கலாம், பாட்டி, தாத்தா பாட்டி, இல்லை யார் யாரெல்லாம் வந்து உங்கள் குடும்பத்தை வந்து கெடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்க பலவிதமான சந்தேகத்தை எழுப்புவாங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டைகளே போயிட்டு இருக்கும்போது ப்ராபப்ளி இந்த குழந்தைய வந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது.
வாய்ப்பு இல்லைன்னா நீங்க எதை சொல்லிக் கொடுக்கலையோ அப்ப அந்த குழந்தைக்கு தேவைப்படுற விஷயத்த நீங்க சொல்லிக் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த குழந்தையா அதுவா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கும். அதுவா அது கத்துக்கிறதுக்கான ஒரே ஸ்பேஸ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் அம்மா தான். இல்லைங்க சார், இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையில எல்லாம் பார்த்தோம்னா அந்த குழந்தைய என் கூட அனுப்பு, குழந்தைய உன் கூட அனுப்பு, அந்த குழந்தைங்களாம் அப்படியே கண்ணில் தண்ணியோட நிற்கும். அம்மா பக்கம் போறதா அப்பா பக்கம் போறதா என்ன பண்றது அப்படிலாம் நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி சினாரியோஸ். எஸ், இது முழுக்க முழுக்க இந்த எமோஷனலி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் அரெஸ்ட் ஆகிறனாலையும் இல்லை சில பேர் அந்த பேரண்டிங்லேயே வந்து டாக்ஸிக்கான பர்சன்ஸ் இருக்கிறனாலையும் அவங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா குழந்தைய வச்சு விளையாட ஆரம்பிச்சிடறாங்க. அப்படி விளையாட ஆரம்பிக்கும் போது இந்த குழந்தைக்கு என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு யார் கூட போறதுங்கிற ஒரு பெரிய ஒரு டிபேட் அப்படின்னு வருதுன்னா அந்த குழந்தையால அந்த அந்த கொஸ்டினை முதல்ல எதிர்கொள்ள முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு 2 பேரும் தான் வேணும் தான் அந்த குழந்தை சொல்லும். இல்லை வந்து யார் ஒருத்தவங்க அதிகம் மிரட்டுறாங்களோ அவங்க பக்கமே நான் போயிடுறேன்னு தான் சொல்லும். ஏன்னா அவங்க நாளைக்கு ஏதாவது மிரட்டுவாங்க அப்படின்ட்டு. ப்ராபப்ளி இப்படி சிங்கிள் பேரண்டிங்கால் வளர்க்கக்கூடிய குழந்தைகள் வந்து டாக்ஸிக்கான டேடோ மாமா யாரோ அவங்க பக்கம் தான் போகணும்னு அது நிற்கும். ஏன் அப்படி? ஏன்னா அவங்க மிரட்டுவாங்க. நாளைக்கு அது மூலமா கான்சிக்வன்சஸை யார் தயார் பண்றது? டேடி நீங்க சொல்லிட்டு போயிடுவார் அவர். நாளைக்கு யார் இங்கே கான்சிக்வன்சஸ் வந்து இது பண்றது? ஸோ அதே மாதிரி டேடிக்கு வந்து ஈக்குவலான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எப்படி இங்கேருந்து போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே தன்னுடைய மனைவி இருக்கிறாங்க, மனைவி மேலே மட்டுமே இருக்குது. குழந்தைங்களும் எப்படியாவது படிக்க வைக்கணும், எப்படியாவது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொண்டு வரணும், நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் நான் திருப்பி வரும்போது எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபோக்கஸ் மட்டும் இருக்குது. இதோட தாண்டி அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது, எமோஷனலி அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுதுங்கிற ஒரு அவேர்னஸ்க்கு அவங்க வரணும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவங்க எடுத்துக்கணும். டே பை டே பேசும்போது அவங்களுடைய மனநிலைமையில என்ன மாற்றங்கள் இருக்குங்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணணும். ஏதோ சாப்பிட்டியா பார்த்தவங்க நீ அப்பா சரி வச்சாரப்பா நல்லபடியாக படிக்கணுப்பாங்கிற கதையோட நிற்காம இன்னைக்கு நீ என்ன பண்ண கேளு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அந்த குழந்தைகிட்ட பேசணும். ஒரு குழந்தைக்கு டெய்லி குறைஞ்சது 1/2 hour ஆகுது ஃபாரின்ல இருக்கவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். கேள்வி கேட்டால் அந்த குழந்தைங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். கேள்வி கேட்டால் தானே அந்த குழந்தை சொல்லணும். அப்போதானே தெரிய வரும். நான் வந்து ஸ்கூலில் வந்து இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த குழந்தை வந்து எந்த அளவுக்கு அங்கே வந்து வல்கரா நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரியும். அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்குங்கிறது அப்போ தான் தெரியும். தட்ஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சும்மா முழுக்க யார் ஒருத்தவங்க பேரண்டிங் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டே குறை சொல்கிறதுங்கிறதுல நியாயம் இல்லை. தே நீட் டு டேக் த எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் இங்கே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரியான சூழலில் வளர்கிற ஒரு ஆள் வளர்ந்து வராங்க, அவங்களுக்குள்ள நிறைய அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும், கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வளர்ந்த பிறகு என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? ஏன்னா பிளாங்க் அவுட்டாக தான் அது அப்படியே வரும் வெளியில் வரும்போது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ப்ராபப்ளி இன்னைக்கு நிறைய விதமான கேசஸ் நாங்கள் அட்டன் பண்ணுறோம். 2 விதமான இடங்களில் போய் அவங்க மாட்டுறாங்க. அங்கே தான் போய் தட்டி நிற்பாங்க அவங்க. ஒன்று நேராக போய் இந்த ஆஃபீஸ் ஓரியன்டாக நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா, ஒரு தடவை இவங்களை ஸ்பாட் பண்ணிடுவாங்க. ப்ராபப்ளி ஆஃபீஸ்லேருந்து இவங்களை லே ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுலே கம்மியான இடங்களில் போய் வேலை பார்ப்பாங்க, இல்லை தன்னுடைய திறமைக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல போய் வேலை பார்ப்பாங்க. அங்கே போய் மாட்டிட்டு நிற்பாங்க. அடுத்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாது. இந்த மாதிரி இடங்களில் போய் மாட்டிட்டு நிற்பாங்க. அடுத்து மேரேஜ் ஓரியன்டான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த மாதிரியான ஆட்கள் யார் மேலேயுமே உங்களுக்கு எல்லாத்துக்கு மேலேயும் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும்ல, யார் மேலேயுமே உங்களுக்கு நம்பிக்கை வராது. எல்லாத்த பார்த்தாலும் ஒரு அவாய்டண்ட்டாக இருக்கும், எல்லாத்த பார்த்தாலும் ஒரு பயமாக இருக்கும். ப்ராபப்ளி யாரையுமே செலக்ட் பண்ண மாட்டாங்க. 29, 30, 31 வயசு வரைக்குமே கல்யாணமே ஆகாமல் அப்படியே பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்னு தெரியலன்றுவாங்க. எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ்னால தான் இங்கே போய் நிற்பாங்க. இல்லை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் போய் படாத பாடுபட்டு டிவோர்ஸ் போகிற நேரத்தில் இன்னமும் அவங்க வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நிற்பாங்க. ட்ராமா பாண்டிங். ஓகே, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் போகிறதுக்கு ரெடிமாங்க, இவங்க வந்து ரெடியாக இல்லாமல் இருப்பாங்க. அவங்க டிவோர்ஸை வச்சு த்ரெட்டன் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்ககிட்ட வந்து நிற்பாங்க. இந்த பேரண்டிங் ஸ்டைல் அங்கே கொண்டு போய் அவங்க நிற்க வைக்கும். அப்போ அவங்கள எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி நம்ம பார்க்கும்போது தான் அவங்க எந்த மாதிரி பேரண்டிங்லேருந்து வந்தாங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வருவோம். ஸோ அப்போ தான் வி கேம் டு நோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்து இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன ரொம்ப பெருமையாக இது பண்ணிப்பாங்க, நான் நல்லா தான் வளர்த்தேன், அவன் வந்து அப்படி முடிவெடுத்தான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவனுக்கு இப்படி ஒரு டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் அங்கேருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஆரம்பிக்குது. தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த வார்த்தை தான் எனக்கு ரொம்ப, நான் நல்லா தான் வளர்த்தேன், எஸ், அவங்களா பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு அந்த டக்குன்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு பேரண்ட்ஸ் விடுறாங்க. இவ்வளோ நாள் நான் வளர்த்தேன்றதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் நல்லா தான் வளர்த்தேன், ஒரே வார்த்தையை 2 மாடுலேஷன்ல யூஸ் பண்ற பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ற குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்படிப்பட்டதான். நீங்க நல்லா பாருங்க, ஒரு வார்த்தைக்கு கூட அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பலைன்னா இவங்க எப்படி தன்னுடைய குழந்தைகளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறாங்க? ப்ராபப்ளி எடுக்க மாட்டாங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது. நீங்க தான் தப்புன்னு ஒரு இடத்துல அவங்களை டார்கெட் பண்ணி நிக்க வைக்கவும் முடியாது. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை we can go more. ஓகே, இந்த டாக்ஸிக் பேரண்டிங்ல பேரண்ட்ஸுக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். ஆப்வியஸா பேரண்ட்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணிட்டு வருவாங்களா அப்படின்றது நமக்கு கொஸ்டின் தான். குழந்தைங்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணா
அது கொஞ்சம் சேஃபா ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷனா வருவாங்க. இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அப்ப இருந்தே சொல்லி வளர்த்துருக்காங்க. குழந்தை செல்வம்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அது ஏன் செல்வம்னு சொல்றான்னா, அது வந்து நம்ம உருவாக்குறது மட்டும் முக்கியம் இல்ல. அத பராமரிக்கணும். அத பராமரிக்கலைன்னா மத்தவங்க அபகரிச்சுட்டு போயிருவாங்க. விச் மீன்ஸ் அது ஒரு வேற மாதிரி ஒரு டாக்ஸிக் பெர்சன்ஸ் வந்து அவங்கள வந்து அபியூஸ் பண்ணிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் அப்பயே வந்து செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவங்க வரணும். ஒருவேளை அவங்க வர முடியலைன்னு சொன்னா, இந்த இந்தியன் சிஸ்டத்து படி வந்து ஒரு குழந்தைய வந்து தனியா 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைய தனியா வந்து கவுன்சிலிங் நம்மளால கொடுக்க முடியாது. ஓகே. அந்த பேரண்டிங்கோட தான் அத கொடுக்க முடியும். அந்த பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தவங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். இல்ல அவங்களுடைய கார்டியன் யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டிவா இருக்கணும். விச் மீன்ஸ் குழந்தைக்கு டைரக்ட்டா கவுன்சிலிங் கொடுத்து எதுவும் மாத்த முடியாது. த்ரூ கார்டியன் மூலமா தான் அந்த பேரண்டிங் வந்து ஒரு நல்ல பேரண்டிங் அவங்க மூலமா நம்மளால கொடுக்க முடியும். அப்படி கொடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேல கொண்டு வர வைக்கிறதுக்கும் தேர் கேன் பி a lot of chances. இதுல இப்போ ஜென்ரேஷன்ல இருக்க ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்னா இந்த செல்போனு, டிவி. இப்போ டிவி கூட இப்போ செகண்டரி தான். சாப்பிடையில ஃபோன் இல்லாம ஒரு குழந்தைங்களும் சாப்பிட மாட்டேங்குது. இந்த வெளியிலலாம் கூட்டு போயெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க. டிவில ஏதாவது ஒரு கார்ட்டூன் ஏதோ ஒண்ணு போட்டுட்டு அப்பதான் அதை சாப்பிடுது அந்த குழந்தை. இது இந்த பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கு? ஓகேவா? தே ஆர் மிஸ்யூசிங் த கியூரியாசிட்டி அப்படிங்கிறத இங்கே நம்ம யோசிக்கணும். ஆக்சுவலாக குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களால வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் பிரிஸ்காகவும் எந்த விதமான ஃபியரும் இல்லாமல் இருக்கவும் தான் அவங்களோட இயல்பு. இந்த இயல்புக்கு காரணம் என்னென்னா இயற்கையே அப்படி தான் நம்மளை படைச்சிருக்கு. விச் மீன்ஸ் நம்ம இந்த வயசுலேயே நிறைய விதமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக. ஒரு கடத்துக்கு மேலே உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சு, உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா நீங்கள் கற்றுக்க முடியாது. ப்ராபப்ளி நம்மளுடைய கற்றுக்கிறது லேர்னிங் ஸ்டேஜில் அங்கே ஸ்டாப் ஆகிடுது. நமக்கு இங்கே கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இயற்கையே கொடுத்த ஒரு விஷயம் தான் அந்த கியூரியாசிட்டி. குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விதமான கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்வி எதுக்குமே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பதில் இருக்கோ இல்லையோ அதை அவங்க பதில் சொல்கிறதுக்கே அவங்க விரும்பலை. அப்படி வந்து சொல்கிறோமா, அதாவது அந்த கேள்வியை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? உன்னை மாதிரி தான் எல்லாம் இருக்கும் ஓ அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தை கேட்டது, அம்மா பன்னியெல்லாம் எப்படிமா சாப்பிடும்? நம்ம வந்து இது சாப்பிட்றோம், பன்னியெல்லாம் எப்படி சாப்பிடும்? அது ஒன்னே மாதிரி தான் சாப்பிடும், வேற ஒன்றும் இல்லை போ. இப்போ இந்த குழந்தை வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்குமா? கேட்காது. இப்படி தான் அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணி இந்த கியூரியாசிட்டிலாம் கடைசியில் எங்கே போயிடுதுன்னா வெளியில் எங்கிட்டாவது கூட்டிகிட்டு போய் அங்கே கற்றுக்கலாங்கிற மாதிரி இருக்குது. இவங்க வெளியிலையும் கூட்டிகிட்டு போகிறது இல்லை. ப்ராபப்ளி அது எங்கே எண்டப் ஆகுது? இந்த இடத்துல தான் எண்டப் ஆகுது. அவங்க தன்னை என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு அந்த கியூரியாசிட்டியை போக்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸை வந்து காட்டிடுது. இப்போ கார்ட்டூனில் இருக்கிற மாதிரியா சிங்கங்கள் இருக்குது, கார்ட்டூனில் இருக்கிற மாதிரியா வந்து இலைதலைகள்லாம் இருக்க போகுது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறது நேரடியாக போய் பார்த்தா தான் தெரியும். பட் அந்த மாதிரி காட்டாமல் ஆர்டிஃபிஷியலாக அதை காட்டிட்டு அவங்களோட கியூரியாசிட்டி அங்கேயே மங்க வச்சிடறது. நீ கியூரியஸே இல்லாமல் நான் என்ன சொல்கிறேனோ அது மாதிரி விஷயங்கள் மட்டும் செஞ்சுக்கிட்டு பெசாட்டுக்குது, சாப்பிடு, தூங்கு, ஸ்கூலுக்கு போ, எக்ஸாம் எழுது, நல்ல மார்க் வாங்கு, அதோட வாழ்க்கையை முடிச்சுக்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு தான் பேரண்ட்ஸே வந்து விரும்புகிறாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். இன்னைக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நிறைய விதமான ஸ்கூல் ஓரியன்ட் இடங்களில் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அது ஒரு ஆக்டாகவே நம்மளோட ஜிஓ பாஸ் பண்ணி அது ஒரு ஆக்டாகவே இன்னைக்கு வந்துருச்சு. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து நல்லாவே பண்ணுறாங்க, ஆக்டிவாக பண்ணுறாங்க. பட் நாளைக்கு வந்து அந்த சைக்காலஜிஸ்ட் கூப்பிட்டு உங்கள் குழந்தைங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமான்னு சொன்னால், அதான் நல்லா படிக்கல மேடம், அப்புறம் என்னன்னு ஒரே தான் முடிச்சாங்க. ஓகே, படித்தா போதும், நல்லா தான் நம்ம படிக்குது, அப்புறம் என்ன? படிக்கலைன்னா சொல்லுங்க, நான் அப்போ வரேன். அப்போ மனப்பாடம் பண்ணி கொடுக்குற டெக்னிக் எப்படிங்கிறது கற்றுக் கொடுங்கன்னு சைக்காலஜிஸ்ட்டை கேட்குறாங்க. திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இவங்க எப்படி வந்து எல்லா விதமான விஷயங்களையும் இவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மேனிபுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். கார்ட்டூன் குழந்தைங்க பார்க்குது ஓகே, சில பேரண்ட்ஸே வந்துட்டு இந்த அழுதுச்சு அப்படின்னா வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. அது பிறகு அது மறந்துடும். அடம் பிடிக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கு, அதுக்கு அது என்ன ஷார்ட்ஸ் எதுவுமே தெரியல. அது ஸ்வைப் பண்ணிட்டு அந்த குழந்தை பாட்டுக்கும் அப்படியே அழாம உட்காந்துருக்கு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியும்? கடைசியில் அது அந்த விஷயங்கள்ல தான் போய் முடியும். விச் மீன்ஸ் நாளைக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரெஷர் ஓவராக இருந்தாலும் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறாங்க, எக்ஸாம்ஸை கோட்டை விட போகிறாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியில் ப்ரெஷர் வந்தால் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு டைவர்ஷனை கற்றுக் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் கற்றுக் கொடுக்காம டைவர்ஷனை கற்றுக் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் எனக்கு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கான அழுதுருக்கலாம்ல, எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, இல்லை ஏதோ ஒரு மாதிரி வந்து காய்ச்சல் வர மாதிரி இருக்குங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அந்த குழந்தை அழுதுருக்கலாம்ல. நீங்கள் உடனே இதை கொடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் டைவர்ட்டிங், யூ ஆர் டீச்சிங் த டைவர்ஷன். அந்த குழந்தைக்கு நாளைக்கு மாத்திரை போடணும், நாளைக்கு அந்த குழந்தைக்கு வந்து நான் கூட்டிகிட்டு போகணுங்கிறது தான் வந்து ஒரு சரியான சொல்யூஷன். இந்த மாதிரி சொல்யூஷனை கற்றுக் கொடுக்கறது இல்லை. அப்போ இதனால தான் இன்னைக்கு வந்து தலைமுறைகள் எல்லாருமே டைவர்ஷன்லேயே அதிகமாக போயிட்டு இருக்காங்க. தே ஆர் மோர் ஸ்பெண்டிங் டைம் வித் ஸ்க்ரீன் டைமில் வந்து டைவர்ஷன் அதிகமாக போகிறாங்க. மற்ற ஆல்கஹாலிக் இந்த மாதிரி டைவர்ஷன்லேயே எப்பயுமே போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? கிட்டத்தட்ட குடும்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா பிரச்சனையை சால்வ் பண்ணாம குடிக்க போறது மாதிரி இந்த அழுதா ஷார்ட்ஸ் கையில கொடுத்துருக்காங்க. Yes, they are doing it. இது ஒரு வகையான அடிக்ஷன் மாதிரி கிரியேட் பண்றாங்க இப்போவே.
இவங்க தான் வந்து இப்போ இந்த பேரண்டிங்லாம் இருக்கும், இவங்க தான் வந்து 40-50 வயசுல வந்து இந்த தலைமுறையே சரியில்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். என்ன இவங்க செய்யக்கூடிய தவறுடைய விளைவான விளையறதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. தட் we need to understand. இப்போ இந்த கார்ட்டூன் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இதை ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து எல்லா இதையும் காட்டிட்டு இருக்காங்கல்ல, இதோட சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைக்கு அது எந்த ஏஜ்லேருந்து அந்த அந்த கார்ட்டூன் ஓரியன்ட் விஷயத்த காட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்கிறது பாருங்க. கிட்டத்தட்ட 1-1.5 வயசுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. அது மாசத்திலேயே அந்த பஸ் அந்த வீல்ஸ் அந்த பஸ் ஏதோ ஒன்று அதுதான் போட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க. Yes, how it is. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் ரொம்ப அந்த குழந்தைங்க விரும்பி பார்க்கறதுங்கிறது ஸ்பீச்சே இல்லாமல் ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ். ப்ராபப்ளி அதில் அந்த குழந்தை என்ன கற்றுக்க போகுது? அதனால தான் வந்து இன்றைக்கு பல குழந்தைகள் வந்து அந்த ஒரு ஸ்பீச் டிலே அப்படிங்கிறது வர்றதுக்கான ரொம்ப மெயினான ஒரு பாட்டாக இருக்குது. 2 முக்கியமான பாட்டு இருக்குது ஒரு குழந்தை வந்து ஸ்பீச் டிலே வருது. ஒன்று அதனுடைய புவர் பேரண்டிங் மூலமாக வரக்கூடிய ப்ரெஷர், அது மூலமாக வரக்கூடிய அந்த அந்த எமோஷன்ஸ்லாம் கன்சோல் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர். 2வது ஒரு விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சம்மந்தமே இல்லாத விஷயங்களை பார்க்கறது, அது ஸ்பீச்சே இல்லாத ஸ்பீச்லெஸ் இல்லாத ஆப்ஜெக்ட் நகர்றது, இதையே அதிகமாக பார்க்குறது. அதனால தான் அவங்க அந்த குழந்தைங்களுக்கு ஸ்பீச்சுங்கிறது டிலே ஆகுது. பட் இன்னைக்கு அதையும் வந்து சாதாரணம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்ம அதை வர ஆரம்பிக்கிறோம், தள்ளப்படுறோம். சாலை போட்டு போர் பேரண்டிங் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இல்ல அந்த டயலாக்ஸ் எல்லாம் பேசிச்சுன்னா ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க வேற. கத்திரிக்காய் பேசுறதே என் பையன் அதே மாதிரி பேசுறான் அப்படின்னு. That's how it is. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.